பார்க்க வேண்டும். அதற்கு முன்பதாக என்னுடைய காவலாளை பார்க்கணும். டே காவலா, வாழ்க மன்னவரே, வாழ்க மன்னரே, வாழ்க மன்னவர், வாழ்க மன்னவர், வாழ்க கல்யாணம் பண்ணி எனக்கு 13 வருஷம் ஆகி போச்சு. உனக்கு 13 வருஷம் ஆயிடுச்சு. இது வரைக்கும் என் பொண்டாட்டிக்கும் குழந்தை இல்லை, எனக்கும் குழந்தை இல்லை. சொல்லுவேன். கல்யாணம் பண்ணி குழந்தை இல்லப்பா. அவர் உட்காந்து சரி ஐயா உட்காந்து. குழந்தை கிடையாதுங்க. அதனால அந்த எருமாளை வேண்டிக்கினேன். எந்த எருமாளை? டே பெருமாளுடா. பெருமாளை வேண்டிக்கினேன். பெருமாளே 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 உன்ன போல குழந்தை பிறந்தா. உன்ன போல குழந்தை பிறந்துட்டா கோவிலுக்கு என் புள்ளைய அப்படியே படிப்படியா வந்து உண்டிக்கு ஒரு 3 சுத்தி உண்டியில 3 சுத்தி 3 சுத்துல என் புள்ள கை விட்டு வாரிக்கணும் வேண்டிக்கிறேன். எல்லாரும் உண்டியில போய் போட்டுதான் வருவாங்க. சரி ஏதோ அந்த ஆண்டவன் செயலால என் பொண்டாட்டி கருப்பு கொஞ்சம் ஆயிட்டா. வெள்ள கொஞ்சம் ஆயிருக்கா. டேய் கர்ப்பமா இருப்பாங்க. அது மாதிரி ஆயிட்டா. சரி ஏதோ என்ன பண்ண என் பொண்டாட்டி 10 மாசம் அவன் ஓட்டு வலி பாடுறா. டேய் வயிற்று வலிடா. வயிற்று வலி பாடுறா. அப்படியே உருள்றா பெறா ஓடுறா ஓடிடுறா. ஒன்னும் முடியல. வந்து கேட்டேன் குழந்தை பெத்துக்கிட்டான்னு கேட்டான். அதே இப்ப குழந்தை பெத்துக்க பணம் கிடையாது, லோனுக்கு எழுதி போடணும். லோன் வரல. ஒரு 3 மாசம் எக்ஸ்ட்ரா தூக்கி போட்டுருக்கீங்க. அறிவாடுற நீ. சரி அடுத்தது உடனே என் முண்டாட்டி பார்த்தா 13 மாசம் கெடுமையாகிறா. 13 மாசம் 13 மாசம் முடிஞ்சது உடனே என் பொண்டா திருப்பி இடுப்பொலி பாட ஆரம்பிச்சிட்டா. அப்படியா? ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் கூப்பிடுறேன். அம்மா வாங்கம்மா முன்ன பின்ன குழந்தை பேத்து பார்க்க கிடையாது பொண்டாட்டியா கொஞ்சம் உதவி பண்ணுமான்னு கூப்பிடுறேன். ஊர்ல இருக்கிறவங்க சொல்றாங்க நாளைக்கு உன் பொண்டாட்டி ஒன்னு ஆகி போச்சுன்னா நீ புல்லா குடிச்சிட்டு என் வீட்டு தேடி சண்டை வருவா. நாங்க வர மாட்டோம். ஆமாண்டா உன்னுடைய குணம் அந்த மாதிரி. என்ன பண்றது? ஆம்பளைங்க அப்ப நாங்கள்ண்ணா ஆம்பளை சிங்கம். நீ ஆடாது. உடனே இங்க இருந்து போனேன். எங்க மாட்டு வண்டி ஒண்ணும் இல்ல. ஓ சரி சரி. அதுக்காக விரும்பு போனா வண்டி பார்த்தா ஏறு ஓட்ட போட்டுக்குது. வண்டி ஏறு ஓட்ட போயிட்டுக்குது. மாடு பார்த்தா ஏறு வடிக்கு போட்டுக்குது. டேய் மாத்தி மாத்தி சொல்லாதடா. அவனை பார்த்தா மாடு ஏறு ஓட்ட போட்டுக்குது. மாட்டை காணோம். சரி வண்டி மட்டும் புடிச்சு ஈத்துன்னு வந்தேன். வண்டி எடுத்துட்டு வந்துட்டேன். என் பொண்டாட்டி ஒண்ணும் முடியல கரண்டு கிடக்குறா. ஐயோ வயிற்று வலி. இங்க இருந்து எங்க போன மதுரானும் போன ஆஸ்பத்திரி. அப்படியா? சரி என்ன பண்றது? இல்லையா செய்யூர் போனோம். 2 ஊர் தான் இருக்கு. சாட்சி வர எங்க கிடையாதுங்க. சரி பொண்ணு என்ன பண்ணி என் பொண்டாட்டியை கூப்பிட்டு அடி அடியே நீ ஒரு நவுத்தடி புடிச்சுக்க, நான் ஒரு நவுத்தடி புடிச்சுக்கிறேன். நான் ஒண்டியை இழுத்துன்னு போக முடியாது. படுக்க வச்சுட்டாங்க முடியும். பூச்சி இழுத்துன்னு போனேன். ஆஸ்பத்திரி கிட்ட போய் நிறுத்திட்டு ஆஸ்பத்திரி பக்கத்துல உடனே என்ன பண்ணா ஓடி போய் டாக்டர் கிட்ட சொன்னேன். நர்ஸு போன அம்மா ஒரு 4 பேர் வந்தாங்க. நர்ஸு போனவங்களடா? அவங்க வந்தாங்க. என்ன பண்றதுன்னா என்ன ஒண்ணும் பண்ணாதீமா அப்பா அம்மா குழந்தை இட்டுன்னு போங்கம்மா. என் பொண்டாட்டிக்குள்ள இட்டுன்னு போனாங்க. உடனே குழந்தை போச்சு. அப்படியா? ஆமா உடனே கூடாது. ஆமா கோயிலுமா வீட்டுக்காரு குழந்தை பொண்ணு போச்சு பண்ணாங்க. சரி பரவாயில்ல குழந்தை பொண்ணு போச்சா பரவாயில்ல. பார்த்தா குழந்தை ஐயோ ஐயோ குழந்தை குழந்தை லவடா குழந்தை. அது அல்லவா குழந்தை? இல்லவா குழந்தை. உன்னை பார்த்தா குழந்தை பார்த்தா இடுப்பு மேல சக்க செதர் இருக்குது.
இடுப்பு கீழே கண்ணன் கரியல். டேய் அது எப்படி இடுப்புக்கு மேல சிவப்பாக இடுப்பு கீழே கருப்பா இருக்குது? நான் என் பொண்டாட்டி காட்டு என்னாடின்னு கேட்டேன். இதாங்க டிஸ்கோ குழந்தை. டிஸ்கோ குழந்தையா? 13 வருஷம் மொத்து போகுது. அப்ப எப்படி இருக்கும் குழந்தை? 13 மாசம் 13 வருஷம் மொத்தா 13 மாசம் ஆகி போச்சு இல்ல? சரி சரி. என்ன குழந்தை கேட்டா கடவுள் புண்ணியத்துல குழந்தை பிறந்தது, அது போதும் நம்மளுக்கு. சரி. குழந்தை அப்படியே அம்மிட்ட குழந்தை, சின்ன குழந்தை அப்படியே வீடு தூங்கி வந்தேன். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா குழந்தை வளர்ந்துச்சு, பெரிய ஆள் ஆயிடுச்சு. குழந்தை தூக்கி உசுக்குள்ள விட்டேன். டேய் பள்ளிக்கூடத்துல விட்டுன்னு சொல்றா? குழந்தை பிளக்குஸ்ட் படிக்குது. டேய் +2 படிக்குது. ஐயோ ஊருக்கு பேசிடுறாங்க, இவனுக்கு பொண்ணு போனோம், இவனுக்கு பொண்ணு போனோம். என் பொண்ணு அந்த கட்டபாரில பார்த்துதான் போவோம், பார்த்துதான் வரும். அடடே அவ்வளோ ஒரு மாதிரி அப்பா சொல்ல தாண்டாது. ஆமா ஊருக்கு பேசிக்கிறாங்க. என்ன பேசிக்கிறாங்க? இவ்வளவு அடக்கம் ஒடுக்குமா இவனு மாதிரி இவன மாதிரி யாரும் வளர்க்க முடியாதுன்னு ஊருக்கு பேசிக்கிறாங்க. அப்படியா? ஏன்னா பொண்ணு ஒழுக்கு அந்த மாதிரி ஒழுக்குங்க. அடடே ஆமா என்ன பார்த்ததுன்னா எங்கன்னா பக்கத்து தெரு யார்ட்டா பேசினா கூட என்ன பார்த்தா பூந்தச்சு. அவ்வளோ ஒரு பயம் மரியாதை. நான் அடியில பூந்துனா மானாங்கி நீ அடிச்சு போடுவேன். டேய் இந்த அடிச்சு மானாங்கி அடிச்சு போடுவேன். சரி. அந்த பயம் குழந்தைக்கு அப்படியே இருந்ததுங்க. பொண்ணு பெரிய மனுச்சு ஆகி போச்சு. சரி. நான் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வர்றாங்க, என் பொண்ணை பாக்குறாங்க, வானான்ட்டு போயிடுறாங்க. ஏண்டா? ஒரு சின்ன குறை ஏதுமா. என்னடா குறை? ஊர் உலகத்துல என்னென்னமோ நடக்குது, ஏதோ நடக்குது, மறைச்சு கல்யாணம் பண்ணி கொடுத்துடுறாங்க. நீ என்னடா பண்ண? என் பொண்ணு தவறு பண்ணிட்டுனா மாவளை அங்கே தூக்கி போட்டு நறுக்கிட்டு இருப்பேன். எந்த தவறும் கிடையாது என் பொண்ணு. நாங்க ஒரு சின்ன குறை தான். என்னடா குறை என்னடா குறை சொல்ற? பணம் எதுனா இல்லையா? ஐயோ அது இல்லைங்க. வேற என்ன வேணும்? சொத்து என்ன வேணுமா? பொண்ணு அழகுன்னா அழகு, அப்படியாப்பட்ட அழகு. காதுல எந்த காதுகளை கேப் போன்ற காது. என்னது? காது கேப் போன்ற காதுங்க. அந்த மூக்கு கிட்ட கேக்கு போல இருக்கும். அப்படியா? ஆமா. அந்த கை கிட்ட கரணை கிழங்கு போல இருக்கும். அடடே. அந்த காது வாழை தண்டு போல இருக்கும். ஓ அப்படியே பட்டு பொண்ணு சின்ன குறைன்னு சொன்னேன். என்னடா குறை? நாங்க என் பொண்ணு தவறு ஒரு பண்ணிருந்தா கூட நான் கூறிட்டு இருப்பேன். என் பொண்ணு எந்த தவறும் பண்ணல. என்னதாச்சு? ஒரு சின்ன குறைன்னு. என்னடா குறை? ஒரு 3 மாசம் முன்னாடி ஒரு பொண்ணு 3 மாசத்துக்கு முன்னாடி சின்ன குறை. அங்கதான் விஷயம் ஆரம்பிக்குது. என்ன விஷயம்? நல்லா சிந்தனை பண்ணி பாருங்க. என்னடா? கொஞ்சம் அமைதியா இருங்க. அதுக்குதான் கால் சரியில்லைன்றாங்க. அதுதான் நான் உட்காந்து பல் கட்சி உட்காரு தங்க மாட்டேது பால. உடனே பாருங்க என் பொண்ணு குறைஞ்சு சொன்னா 3 மாசம் 3வது என்னடா விஷயம்? எங்க வீட்டுக்கு எழுதி விட்டு கல்யாணம் பண்ணி 10 வருஷம் ஆகி போச்சு. ஆமா. அவன் பொண்டாட்டி குழந்தை கிடையாது. அவன் பொண்டாட்டிய டைவர்ஸ் பண்ணிட்டான். சரி. என் பொண்ணு படிச்ச பொண்ணு. ஆமா. அடே நாளைக்கு நம்மளும் கல்யாணம் பண்ணிட்டு போனோம்னா குழந்தைன்னா நம்மளும் டைவர்ஸ் பண்ணோம். அப்படி நம்ம வீட்டுக்காரன் அதனால முன்கூட்டி வாங்கி வச்சுக்கணுமா. அவன் தாலி கட்டானா கட்டலையோ அவன் கட்டாமலே பெற்று அவன் கையில குடுத்துலான்னு குறுக்கு சென்று என் மனைவி பார்க்க வேண்டும். புறப்பட்டு